உங்க வீட்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன வெர்டிகல் கார்டனா இருக்கட்டும், இல்லன்னா ஹேங்கிங் பிளான்ட் கார்டன நீங்க வந்து ரொம்ப சூப்பராவே எப்பவுமே ஹெல்த்தியா இருக்கிற மாதிரியான பிளான்ட் வச்சு மெயின்டெயின் பண்ணோம் அப்படின்னா, இந்த பிளான்ட்ட வந்து யூஸ் பண்ணலாம். இதுக்கு பேரு அஸ்பாரகஸ் ஃபெர்ன்னு சொல்லுவோம். இது வந்துட்டு ஒரு ஃபெர்ன் வெரைட்டிய சேர்ந்த ஒரு பிளான்ட். ஆனா, உங்களுக்கு வேர்கள்ல கிழங்குகளோட இந்த செடி வந்து கிடைக்கும். ஸோ இத எப்படி மெயின்டெயின் பண்றது, எப்படி வளர்க்கறது தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல் கேஎஸ் பிளான்ட்ஸ் அண்ட் பாட்ஸ். ஸோ இந்த பிளான்ட்ட பத்தின வீடியோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 5, 6 வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளோட சேனல்ல வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இதுல வந்துட்டு இப்போ மறுபடியுமே நம்மளுடைய கார்டன வந்துட்டு கொஞ்சம் அப்டேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த பிளான்ட் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ந கிழங்கு மூலியமா வளரக்கூடிய ஒரு செடி. ஒன்ஸ் நீங்க வந்துட்டு இந்த செடிய நீங்க வாங்கி வச்சுட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு நெறைய புது புது தளிர்கள் வந்து வச்சு செடி வளர்ந்துட்டே இருக்கும். அண்ட் அத மெயின்டெயின் பண்றதும் ரொம்ப ஈஸி. ரெகுலரா தண்ணி விட முடியாது. என்னால ரெகுலரா பார்த்துக்க முடியாது. நல்லா வெயில் அடிக்கும். ஆனாலுமே என்னோட ஹேங்கிங் பிளான்ட் கார்டன் வந்து எப்பவுமே ஹெல்த்தியா இருக்கணும். நல்லா அழகா இருக்கணும் பார்க்கும்போது. புஷ்ஷியா இருக்கணும் அப்டின்னா, இந்த பிளான்ட்ட வந்து சூஸ் பண்ணலாம். இதுக்கான பாட்டிங் மிக்ஸ் பார்த்துட்டீங்கன்னா, ஒரு ரேஷியோ வந்துட்டு மண்ணு. அதுக்கு ஒரு பாதி ரேஷியோ ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்துட்டு நீங்க வந்து இதுல வந்து கொக்கோபீட் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து அதிகமா கொக்கோபீட் தேவையில்ல. இருந்தாலுமே நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் ஆர் 10 டேஸ் ஒன்ஸ் தண்ணி விடுறதுக்காக நம்ம இந்த மாதிரியான கொக்கோபீட் வந்து மிக்ஸ் பண்றோம். இது கூட வந்துட்டு ஃபெர்டிலைசர்ஸ், மண்புழு உரம். நான் வந்து இதுல மல்டி மேன்யூர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க வந்து மண்புழு உரம், இந்த மாதிரியான உரங்கள், தொழு உரம் மாதிரியான உரங்கள் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த செடி வளர்க்கறக்கு பொறுத்தளவுல, நமக்கு நல்லா வந்து லூஸான மண்ணா இருக்கணும். சீக்கிரமா இறுகக்கூடாது. நல்லா பொல பொலன்னு வெல் ட்ரெயின்டு சாயிலா இருக்கணும். இந்த பாட்டிங் மிக்ஸ் வந்து கரெக்ட்டா இருக்கும். ஸோ இத வந்துட்டு ஹேங்கிங் பாட்ல நீங்க போடுறீங்க, இல்ல வெர்டிகல் கார்டன்ல செட் பண்ணோம் அப்டின்னா, இந்த பிளான்ட் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். நல்ல வெயில் அடிக்கிற இடமா இருந்தாலுமே, இந்த செடி வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். அண்ட் இதுக்கு வந்துட்டு ஆப்வியஸ்லி நல்ல வெயில் வேணும். சம்மர் சீசன் வெயில்ல இருக்கும் இல்லையா? அத கூட இந்த செடி வந்து நல்லா தாக்கு பிடிச்சு வளர ஆரம்பிச்சுரும். அண்ட் தண்ணி பார்த்துட்டீங்கன்னா, இந்த செடிக்கு பெருசா தண்ணி விடணும். நம்ம ரெகுலரா தண்ணி விடணும் அப்படின்னு அவசியம் இல்ல. மண்ணு நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இந்த செடிக்கு வந்து தண்ணி விட்டாலே போதும். ரொம்பவே மெயின்டெயின்லாம் பண்ண தேவையில்ல. நீங்க வெளியூர்கள்ல அடிக்கடி போவீங்க அப்படின்னா, உங்களோட வெர்டிகல் கார்டன் இல்லன்னா ஹோம் கார்டன்ல இந்த பிளான்ட்ட வந்து யூஸ் பண்ணலாம். இதுல வந்து 2 டைப் கிடைக்கும். இது வந்து ஷார்ட் வெரைட்டி, டுவார்ஃப் வெரைட்டி. இன்னொன்னு வந்துட்டு இதோட இலைகள் நல்லா இதோட சைஸே வந்து நல்லா பெருசு பெருசா இருக்கிறது வந்து நம்ம பொக்கேலலாம் வந்து யூஸ் பண்ணி பார்த்துருப்போம். அந்த வெரைட்டி ஒண்ணு இருக்கு. அதுவும் அஸ்பாரகஸ்ல அது வந்து நார்மல் லாங் வெரைட்டி. அண்ட் இது வந்துட்டு ஒரு ஷார்ட் வெரைட்டி. இதுல இன்னொரு வெரைட்டியும் இருக்கு. ஃபாக்ஸ்டெயில் வெரைட்டி அப்படின்னு. பார்க்கறக்கு 2 செடியும் ஒரே மாரி தான் இருக்கும். அதுல சின்ன சின்ன மைன்யூட் டிஃபரன்சஸ் இருக்கும். ஸோ ஃபாக்ஸ்டெயில் பிளான்ட்டுக்கும் அஸ்பாரகஸ் ஃபர்னுக்கும். 2க்குமே ஆனா மெயின்டனன்ஸ் எல்லாமே வந்து ஒண்ணு தான். இது எப்படி மெயின்டெயின் பண்றோமோ, அதே மாரி தான் அதையும் நம்ம வந்து மெயின்டெயின் பண்ணுவோம். இதுல வந்து இந்த மாரியான கிழங்குகள் இருக்கறனால, நம்ம ஊத்துற தண்ணிய இந்த கிழங்குகள் வந்து உறிஞ்சு வச்சுக்கும். நல்லா அந்த தண்ணிய நல்லா யுட்டிலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா, சாயில் ட்ரை ஆயிரும். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி விட்டாலே போதும். ரெகுலரா தினமும் தண்ணி விடுறீங்க, உங்களுக்கு வந்து தினமுமே செடிகளுக்கு தண்ணி விடணும்னு கன்சர்ன் இருக்கு அப்டின்னா, கண்டிப்பா இந்த செடிய வந்து சூஸ் பண்ணாதீங்க. நீங்க ஒன்ஸ் நீங்க வச்சுட்டு ஒரு 10 நாளுக்கு அப்புறம் தாங்க நான் தண்ணி விடுவேன். நான் அதிகமா வந்து தண்ணி விட மாட்டேன், மறந்துருவேன் அப்டின்னா, அந்த மாரி ஆட்களுக்கு இந்த செடி வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷனா இருக்கும். இந்த செடியோட ப்ரொபகேஷன் பார்த்துட்டோம் அப்டின்னா, இதுல வந்து கிழங்குகள் அப்படிங்கிறனால, நம்ம கிழங்குகள தனியா பிரிச்சு வைக்கும்போதே, நமக்கு வந்து புது புது செடிகள் வந்து உருவாக்கிக்க முடியும். ஸோ ஒன்ஸ் நீங்க வாங்கி வச்சுட்டீங்க அப்டின்னா, அத கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணும் பட்சத்துல நெறைய செடிகள் வந்து இதுலருந்து நமக்கு உருவாகும். பார்க்கறதுக்கே நல்லா ஹெல்த்தியா நல்லா ரவுண்டா ஒரு பால் மாதிரியான லேண்ட்ஸ்கேப்பிங்லாம் பண்ணும்போது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இதுல வந்து ஷேப்ஸ் எல்லாமே நம்மளால கொண்டு வந்துக்க முடியும். இது வளர்க்குறது ரொம்ப ஈஸி. நீங்க கொஞ்சமான ஸ்பேஸ்ல இருந்தாலே போதும். ரொம்ப பெரிய பாட்லாம் வேணும் அப்டின்ற அவசியம் இல்ல. அ ஆழமான தொட்டிகள் தேவையில்ல. நல்லா அகலமான தொட்டிகள், இந்த ஹேங்கிங் பாட் மாதிரியான தொட்டிகள்ல வைக்கும்போது ரொம்பவே நல்லா சூப்பராவே இது வந்து வளர்ந்து வரும். இது வந்துட்டு நீங்க வெர்டிகல் கார்டன்ல எல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான கம்மி ஸ்பேஸ்ல வளர்க்கக்கூடிய செடிகள்ல எப்பவுமே கிரீனா, ஹெல்த்தியா இருக்கணும் அப்டின்னா, அந்த டைப்லலாம் வந்துட்டு இந்த பிளான்ட்ட வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இதுக்கான உரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, 15 நாளைக்கு ஒரு தடவ நம்ம வந்து என்பிகே ஏதாவது நைட்ரஜன் இருக்க மாதிரியான உரங்கள் வந்துட்டு குடுக்கலாம். ஸோ இதுல வந்து பெருசா பூக்கள் வராது அப்படிங்கிறனால, நல்லா இலைகள் நல்லா ஹெல்த்தியா வரக்கு என்பிகே 1 கிராம் வந்துட்டு தண்ணீல கலந்து வேர்கள்ல வந்து ஊத்தி விடலாம். ஸோ ஒரு 15 டேஸ் வந்து நம்ம அப்படி யூஸ் பண்ணணும். இன்னொரு 15 டேஸ் வந்துட்டு வேப்பம் புண்ணாக்கு ஒரு சின்ன பீஸ், ஒரு குட்டி பீஸ் மட்டும் எடுத்துட்டு நம்ம வந்து அந்த மண்ல கிளறி வந்து பதிச்சு வச்சுட்டோம் அப்படின்னாலே, உங்களுக்கு வந்து அதுல அ வேர் தாக்குதல், இல்லன்னா பூச்சி தாக்குதல், ஏதோ கிழங்குகள் அழுகி போகாம, அந்த மாதிரியான பிரச்சனைகள வந்து இது அவாய்ட் பண்ணும்.
இந்த செடிக்கு தண்ணி விடுறதுக்கு சோக் அண்ட் ட்ரை மெத்தட் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதுவே வந்துட்டு இந்த செடியை ஹெல்த்தியா மெயின்டைன் பண்றதுக்கு போதுமானதா இருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.